Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சரண் கனினை விட்டு விலகிட்டு சாரி சொல்ல வர, அதுக்குள்ள கனின் அவனோட லிப்ஸ்ல விரல் வச்சுட்டு எனக்கு இது ஓகே தானே சொல்லாம சொல்றான். தென் மறுபடியும் ரெண்டு பேரும் கிஸ் பண்றதுக்கு கிட்ட வரப்ப சக்ரி அந்த ரூமுக்கு வரவும் சரண் உடனே எஞ்சி நின்னுறான். தென் சக்ரியும் இளவரசரே நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்டுட்டு நான் நல்லா தூங்கிட்டேன், அதனால என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லிட்டு நீங்க எந்த இடத்துக்கு போயிருந்தீங்க, அங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களான்னு கேட்க சரணும் நான் நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன் இளவரசரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அப்ப கனின் சக்ரி கிட்ட உன்னோட டைமிங் பெர்ஃபெக்டா இருக்குடான்னு சொல்லிட்டு இப்ப உன்னோட ரூமுக்கு போ, எனக்கும் தூக்கம் வருதுன்னு சொல்ல சக்ரியும் அந்த டோரை க்ளோஸ் பண்றான். தென்னட மறுபடியும் ஓபன் பண்ணிட்டு நான் வேணா உங்களுக்குன்னு ஆரம்பிக்க நான் உன்னை போக சொன்னேன்னு கனின் டென்ஷன் ஆயிர சக்ரியும் ஓகே சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா இவனும் அந்த பில்லோ வேக் பண்ணிட்டு சரண நினைச்சு வைக்கப்பட்டு இருக்கான். கட் பண்ணா இங்க கேல்வின் ஏண்டிக்கிறப்ப அவன் அவனோட ரூம்ல இருக்கான். தென் இவன் ஏண்டிச்சு கீழே வர அங்க ஜே இருக்கிறத பாக்குறான். அண்ட் இவன் ஒன்னு ஏண்டிச்சிட்டியான்னு கேட்டுட்டு நைட்டு நீ என்ன பண்ணனு ஞாபகம் இருக்கான்னு கேட்க கேல்வினும் நைட்டு நடந்தத பத்தி யோசிச்சு பாக்குறான். அதுல கேல்வின் கிளப்பை விட்டு வெளியே வரப்ப ஜே மேல மூடிடுறான். அப்ப ஜேவும் நீ ஓகே வாடான்னு கேட்க கேல்வினும் ஜே நான் யாருன்னு உனக்கு தெரியாது இல்லன்னு கேக்குறான். அடுக்கு ஜேவும் எனக்கு தெரியுமேன்னு சொல்ல அடுக்கு கேல்வினும் அப்ப நான் ஒரு இளவரசன்றது உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு உன்னால என்ன என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டு அவன் மேல விழுந்துடுறான். அதை நினைச்சு பார்த்து இவனும் இப்படி உளறிட்டோமேன்னு நினைச்சு ஷாக்கிங்கா பார்க்க ஜேவும் அவனோட ரியாக்ஷனை பார்த்து சிரிச்சிட்டு அவனுக்காக காஃபி ரெடி பண்றான். அப்ப கேல்வின் அவனை தொல்லை பண்ணதுக்கு சாரின்னு சொல்ல அதுக்கு ஜேவும் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லிட்டு நீ நைட்டு செம்ம போடியில இருந்தனால நீ யாரு கூட வந்தன்றத என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி அந்த காஃபி கப்பை கேல்வின் கிட்ட கொடுத்துட்டு ஆமா நீ இந்த சிட்டில என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க இவனும் நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்னு சொல்றான். அதுக்கு ஜேவும் நானும் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் நீ தூங்கிட்டு இருக்கிறப்ப இதை போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அவன் கிட்ட ஒரு சாண்ட்விச் கொடுத்துட்டு நீ ஸ்டே பண்ணிருக்கிற இடம் ரொம்ப பெருசா இருக்கு, ஒண்ணு நீ பணக்காரனா இருக்கணும் அப்படி இல்லன்னா மாறு வேஷத்துல இருக்கிற இளவரசனான்னு கேட்க கேல்வினும் நான் அப்ப சொன்னதை நீ நம்பிட்டியான்னு கேக்குறான். அதை கேட்டு ஜேவும் சிரிச்சிட்டு அது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம ஒரு நாவலே எழுதலாம்னு சொல்லிட்டு நீ ஒரு இளவரசனா இருந்திருந்தா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்க மாட்டோம், நீ மற்ற பணக்காரங்க கூட பிசினஸ் மேன் கூட அப்புறம் அந்த ராயல் மெம்பர்ஸ் கூட தான் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பேன்னு சொல்ல கேல்வினும் அவன் சொல்றதை கேட்டுட்டு அந்த சாண்ட்விச் கவர் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். பட் அவனுக்கு அது வரலன்னதும் இதை நீயே சாப்பிடி எனக்கு வேண்டான்னு சொல்ல ஜே பாடு ஒழுங்கா சாப்பிடுறான்னு சொல்லி அதை வாங்க மாட்டேன்றான். அப்புறம் இவன் கேல்வினுக்கு அதை ஓபன் பண்ண தெரியலன்றத புரிஞ்சுக்கிட்டு அடங்க குடுன்னு அந்த சாண்ட்விச்சை வாங்கிட்டு இதை இப்படிதான் ஓபன் பண்ணணும்னு அதை ஓபன் பண்ணி கொடுக்கறான். கட் பண்ணா இப்ப இவங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஜே கேல்வினுக்கு வேக்கிறத பார்த்து அவனோட கர்ச்சிஃபை எடுத்து கொடுக்கறான். தென் கேல்வின் அதை வாங்கி அவன் ஃபேஸ துடைக்கிறப்ப நீ அன்னைக்கு உன்னோட கர்ச்சிஃபை என் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா நானும் கர்ச்சிஃபை டெய்லியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பட் நான் இன்னும் உன்னோட கர்ச்சிஃபை மறந்துடல, அதை நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உன்கிட்ட திருப்பி தந்துடுறேன்னு சொல்ல கேல்வினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நீ எந்த இடத்துல இருக்கன்னு கேட்க இவனும் நான் மீனா நகரன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஹாலிடேஸ்க்கு நீ அங்க வரியா, அங்க சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்ல இவனும் ஓகே நான் வரேன்னு சொல்றான். அப்ப ஜேக்கு அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி டேய் இன்னைக்கு நடக்க போற ப்ரொடெஸ்டோட லொகேஷன் மாறிடுச்சு, இப்ப அது சிட்டி ஸ்கொயர்ல நடக்குது, நீ வருவதானு கேட்க இவனும் நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு இவன் கேல்வின் கிட்ட இன்னைக்கு வைல்டு ஃபயர் பத்தின அவேர்னஸ் ப்ரொடெஸ்ட் நடக்குது, அங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போறேன், நீயும் என் கூட வரியான்னு கேட்க இவனும் என்னால வர முடியாது எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டு ஜேவும் ஓகே சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வேற வழியில போலான்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப இவங்க பேலஸ்க்கு வராங்க. அப்ப கனின் முன்னாடி போயிட்டு இருக்கிறப்ப அடிக்கடி திரும்பி சரணை பார்த்துட்டு வரான். அப்படி இன்னொரு தடவை திரும்பி பாக்குறப்ப அவன் முன்னாடி சக்ரி வந்து நிக்க கனினும் அவனை பார்த்து பயந்துடுறான். அப்ப சக்ரியும் என்ன மன்னிச்சிருங்க இளவரசேன்னு சொல்ல நீ மறுபடியும் இதே மாதிரி பண்ற சக்ரின்னு சொல்லவும் நீங்க எதை பத்தி சொல்றீங்க இளவரசேன்னு சக்ரி கேட்க கனினும் அதுக்கு பதில் சொல்லாம சரணை பாக்குறான். அப்ப சக்ரியும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க இளவரசே, அதை நான் உடனே செஞ்சு தரேன்னு சொல்ல கனினும் இப்ப எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்றான். அப்பவும் சக்ரி அவனை விடாம நீங்க இப்படி டைங்கெல்லாம் தேவையில்ல, உங்களுக்கு என்ன வேணும்ன்றத மட்டும் சொல்லுங்க மத்தட நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இவனும் சரணை பாத்துட்டு அங்க ரெண்டு வேகமா நடந்து போறான். அப்ப சக்ரியும் இன்னைக்கு நீங்க அவசரமா போற மாதிரி இருக்கே இளவரசேன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வர கனின் திரும்பி சக்ரின்னு கூப்பிட்டு அவன் பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு சரண் மட்டும் தான் என் பின்னாடி வரணும்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போக அவன் சொன்ன மாதிரியே சரணும் கனின் பின்னாடி போறான். அதை பார்த்து சக்ரியும் ஓ இதுதான் கடையான்னு நினைச்சே சிரிக்கிறான். தென் இப்ப இவங்க ரூமுக்கு வந்ததும் இப்ப எதுக்கு நீங்க வர சொன்னேன்னு சரண் கேட்க கனின் உடனே திரும்பி சரணை அக் பண்றான். அப்புறம் இவன் சரண் கிட்ட நான் எதுக்கு உனக்கு கூப்பிட்டுருப்பேன்னு நீ நினைக்கிறேன்னு கேட்டுட்டு இவன் பெட்டை திரும்பி பார்த்து சரணை டீஸ் பண்றான். அதுக்கப்புறமா இவன் சிரிச்சுட்டு நான் டவிச் மேட்டால நடந்ததை பத்தி பேசுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இவன் சரணோட கைய பிடிச்சிட்டு நீ மறுபடியும் என்ன காப்பாட்டி இருக்கன்னு சொல்றான். அப்புறம் நீ இதை யார் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்னு கேட்க இவனுக்கு பிரின்ஸ் சனா மேல டவுட் வருது, ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன், அவரோட பொண்ணு அந்த இடத்துல இருக்கிறப்ப அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு இல்லன்னு
இருக்காங்கன்னு சொல்ல சரணும் என்னால அதை கன்ஃபார்மா சொல்ல முடியல. பட் நான் பூஜாங் பிசோட்ட கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருந்தேன். அது மூலியமா எனக்கு பிரின்ஸ் ரச்சாட்டாவுக்கு நீ பாப்புலரா இருக்கிறது பிடிக்கலன்றது எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லிட்டு அதோட அந்த அட்டாக் ஒரு டெஸ்ட் மாதிரி இருந்தது. அவங்க உண்மையிலேயே என்ன அடிக்க வந்திருந்தா அந்த சண்டை அவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருக்காது. அவங்க வேற ஏதோ ஒரு மோட்டிவ்ல தான் அங்க வந்திருக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றான். அடுக்கு கணினும் பரவாயில்ல, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்றான். கற்பனா இப்ப சரண் இங்க நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப அவனுக்கு வேடிஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இவன் அதை ஓபன் பண்ணி பார்க்க வேடிஸ் சரணும் கணினும் டான்ஸ் ஆடின வீடியோவை அனுப்பி விட்டுட்டு நீ பண்றது கரெக்டாடான்னு கேட்டிருக்கான். அதுக்கப்புறமா நான் ரச்சனாய் விஷயத்துல புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிச்சா உன்கிட்ட சொல்றேன்னு அனுப்பியிருக்கான். அதை பார்த்து சரணும் என்னால கொஞ்ச நாளைக்கு உன் கூட பேச முடியாது, சோ எனக்காக இந்த மேட்டரை நீ கொஞ்சம் பாட்டுக்கோன்னு சொல்றான். கற்பனா இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா கணினன் சரண் பத்தின நியூஸ் தான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அட ராஜா பார்த்துட்டு இருக்க அவரோட பட்லரோ இப்ப இளவரசருக்கு பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இது தப்பான விஷயமா இருந்தாலும் நிறைய மக்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்ல ராஜா அந்த ஐபேட திருப்பி கொடுக்கறாரு. அட வாங்கிட்டு அந்த பட்லரும் இளவரசரும் சரணும் திரும்ப வந்துட்டாங்க. நான் அவங்களை இங்க வர சொல்லட்டுமான்னு கேட்க அதுக்கு ராஜாவும் சரண வர சொல்ல நான் இப்பவே அவங்க கிட்ட தெளிவா பேசி முடிச்சிடுறேன்னு சொல்றாரு. கற்பனா இங்க கணின் ரூம்ல உட்காந்து அவனோட பில்லோவை அக் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க சக்ரி அங்க ஓடி வந்துட்டு இளவரசரே புதுசா ஒரு பிரச்சனை உருவாயிருக்குன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க சரண் ராஜாவை பார்க்க வந்திருக்கான். அப்ப இவரும் நான் எதுக்காக இங்க உன்னை வர சொன்னன்றது உனக்கு தெரியும்லன்னு கேட்க சரணும் எனக்கு தெரியும் மகாராஜான்னு சொல்லிட்டு அவன் செஞ்ச தப்புக்கு சாரி கேக்குறான். அதே நேரத்துல கணின் அங்க வேகமா வர இளவரசே இப்படிலாம் நீங்க அங்க டைரக்டா போக முடியாதுன்னு சக்ரி அவனை ஸ்டாப் பண்றான். அதே நேரத்துல இவரும் சரண் கிட்ட நீ கணினு அந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிட்டு போயிருக்க கூடாது, நீ பண்ண தப்புக்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீ கணினோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி நடந்திருக்க, அதனால நீ இதுக்கப்புறம் அவனோட கோச்சா இருக்க கூடாது, அப்புறம் நீ அவனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை வேலையை விட்டு தூக்குறாரு. அதே நேரத்துல இங்க கணினும் நாங்க போய்தான் ஆவேன்னு சொல்ல சக்ரியும் நான் இதுக்கு முன்னாடி சொல்லி தந்த மேனஸ் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களான்னு கேக்குறான். அதுக்கு கணினும் அதுக்கான நேரம் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போக பாக்க அதுக்கப்புறம் கூட சக்ரி அவனை ஸ்டாப் பண்றான். அதனால கணினும் சக்ரின்னு கோவமா சொல்லிட்டு இவன் ராஜாவை பார்க்க வரான். அதே நேரத்துல இங்க சரண் நீங்க சொல்ற பனிஷ்மெண்ட் நான் ஏத்துக்கிறேன் மகாராஜான்னு சொல்லிட்டு இருக்க டாட்டா உங்களுக்கு என்ன நான் காம்படிஷன்ல தோக்கணுமான்னு கேட்டுட்டு கணின் அங்க வரான். அதுக்கு இவரும் இந்த விஷயத்துல நீ இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்ல கணினும் நீங்க இப்படி அவனை வேலையை விட்டு தூக்க கூடாது, இதுக்கு நான் ஒட்டுக்க மாட்டேன்னு சொல்ல ராஜாவோ நீ இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நான் உனக்காக வேற திறமையான கோச்சை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு கணினும் எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்ல வர இவரும் கணின்னு சத்தமா கூப்பிட்டு இங்க நான் வச்சதுதான் சத்தம், உன்னோட பர்மிஷன்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி திட்டிற ராஜாவோட பட்லர் கணின் கிட்ட வந்து இளவரசே இங்க ரெண்டு கிளம்புங்கன்னு சொல்றாரு. அந்த சக்கரையும் வாங்க இளவரசரே நம்ம போகலான்னு சொல்ல கணினுக்கும் இப்ப வேற வழி இல்ல, அதனால அங்க ரெண்டு கோச்சிட்டு போயிடுறான். அவன் அங்க ரெண்டு போனதுக்கு அப்புறமா இவரு சரண் கிட்ட நான் எதுக்காக இப்படி பண்றேன்றது கணினுக்கு தெரியாது, ஆனா உனக்கு நல்லா தெரியும்லன்னு கேக்குறாரு. கற்பனா இங்க கணின் ரூமுக்கு வந்ததும் அவர் எப்படி நான் இதுல தலையிடக்கூடாதுன்னு சொல்வாருன்னு புலம்ப சக்கரையும் இளவரசரேன்னு கூப்பிடுறான். அதுக்கு கணினும் நீ எதுவும் சொல்லாதுன்னு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு என்னால என் ரூம்ல நிம்மதியா புலம்ப கூட முடியலனா அப்ப நான் இளவரசரா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்க அதுக்கு சக்கரையும் இளவரசரே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு நீங்க இங்க இளவரசரா இருக்கலாம், ஆனா இங்க உங்களோட தாட்டாடா ராஜா, அத நீங்க மறந்துடாதீங்கன்னு சொல்றான். கற்பனா இங்க பிரின்ஸ் ரஷாட்டாவோட பட்லர் அவர்கிட்ட நம்மளோட ஸ்பை கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு, அவங்க அவசரமா கணினுக்காக ஒரு புது கோச்சை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் சரணுக்கு அவன் இதுக்கப்புறம் இளவரசரை பார்க்க கூடாதுன்னு ஆர்டர் கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு இவரும் அந்த வயசானவருக்கு தன்னோட பேரை ஒரு லோ கிளாஸ சேர்ந்தவன் கூட சேர்ந்து சுற்றுறத பார்க்க முடியல, அதனாலதான் அவர் இப்படி பண்றாருன்னு சொல்ல அதை கேட்டு அவரோட பட்லரும் இப்ப நேரம் நம்மளுக்கு சாதகமா இருக்கு, அவங்க ரெடி பண்ண லிஸ்ட்ல நம்ம ஃபென்சரோட பேரும் இருக்குன்னு சொல்ல அதுக்கு இவரோ அப்ப மகாராஜா அவனை சூஸ் பண்ணாரான்னு கேட்க அதுக்கு இவரோ அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச நல்ல செய்தின்னு சொல்ல அதை கேட்டு இவரோ சரி கணினை பத்தின டீடைல்ஸ் ஒண்ணு விடாம எனக்கு வண்டாகணும்னு சொல்றாரு. அந்த வேலையை நான் பக்காவா முடிச்சிடுறேன் இளவரசரேன்னு இவரு சொல்ல இவரும் இந்த தடவை கண்டிப்பா ராஜ்யம் நம்மளோட கண்ட்ரோலுக்கு தான் வரும்னு சொல்றாரு. கற்பனா அடுத்த நாள் கணின் இருக்கிற இடத்துக்கு ராஜாவோட பட்லர் புது கோச்சோட கணின் முன்னாடி வந்து நின்னுட்டு இளவரசே இவருதான் ராஜா உங்களுக்காக செலக்ட் பண்ண புது கோச்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண இவனும் என்னோட பேரு ஜோ இளவரசரேன்னு சொல்றான். அப்ப இந்த பட்லரும் இவரு நேஷனல் ஃபென்சிங் டீம்ல இருந்தவரு, அதோட இவரு மற்ற ஸ்போர்ட்ஸ்லயும் இருந்திருக்காரு, அதுல ஆச்சரியம் அடங்கும் இளவரசரேன்னு சொல்ல கணின் அந்த பட்லர் கிட்ட ராஜா கிட்ட என்னோட தேங்க்ஸ சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜோவை பார்த்து நம்ம ட்ரைனிங்க நாளையில இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். கற்பனா இப்ப கணின் கார்டன் ஏரியால உட்காந்து இருக்கிறப்ப சக்ரி நான் வேணா சரணுக்கு டெக்ஸ்ட் பண்ணட்டுமான்னு கேட்க சக்ரியும் இங்க வச்சு எதுவும் பேசாதீங்கன்னு சிக்னல் காட்டுறான். அதுக்கப்புறமா உங்களுக்கு சரணோட பனிஷ்மெண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆக கூடாதுன்னா நீங்க மத்தவங்க கார்டுக்கு கேக்குற மாதிரியே அவரோட பேரை சொல்லாதீங்கன்னு சொல்ல அதை கேட்டு கணினும் சக்ரிய கிட்ட கூப்பிட்டு நீ எனக்காக போயிட்டு அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு பாட்டு சொல்றியான்னு கேட்டுட்டு நீ அவனை பாட்டா அவன் கிட்ட என்னோட சாரிய சொல்லிருன்னு சொல்லிட்டு இருக்க பிரின்ஸ் டரின் கணினை பார்க்க அங்க வராரு. அவரை பார்த்ததும் கணின் ஏஞ்சி நிக்க அவரும் இந்த ஃபார்மாலிட்டி
ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி உட்கார சொல்றாரு. அதுக்கப்புறமா இவரு நான் உனக்கு புது கோச் அப்பாயிண்ட் பண்ண விஷயத்தை கேள்விப்பட்டேன், உனக்கு இதுல சம்மதமான கேட்க கனினும் எனக்கு ஓகே டாம்பான்னு சொல்லிட்டு நீங்க என்ன இங்க பிசினஸ் விஷயமா வந்தீங்களான்னு கேட்க இவரும் எனக்கு ஒண்ணு நினைச்சுதான் கவலையா இருந்தது, அதான் பிசினஸ் காரணம் காட்டி உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல கனினும் தேங்க்ஸ் பான்னு சொல்றான். தென் இவரோ கனின் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, ஒரு இளவரசருக்கு ஆபத்து வர மாதிரி நடந்துக்கிறது மிகப்பெரிய குற்றம், அதுக்காக ராஜா சரணுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் ரொம்ப கம்மின்னு சொல்ல அதுக்கு கனினும் ஆனா இது நியாயமே இல்ல, அவன் என்ன காப்பாற்றுறதுக்கு தான் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு என்னால அவனை தவிர வேற யாரையுமே நம்ப முடியாதுன்னு சொல்ல அதுக்கு இவரோ கனின் ஒரு இளவரசரா இருக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, நீ இதுக்கப்புறம் ரொம்ப கவனமா இருந்தாகணும்னு சொல்றாரு. கற்பனா இங்க ஏவா பேலஸ்க்கு பின்னாடி வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க மீரா அவகிட்ட இளவரசி நம்ம ரொம்ப நேரமா இங்க இருக்கோம், இப்ப நம்ம டாவின் சிட்டிக்கு போயிட்டு ட்ரைனிங் எடுத்து ஆகணும்னு சொல்ல அதுக்கு ஏவாவும் பரவாயில்ல நம்ம பொறுமையாவே அங்க போய்க்கலாம், அவங்க ஒன்னும் என்கிட்ட ஸ்ட்ரிக்டா நடந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஏவாவோட அப்பா அங்க வந்து அவளை கூப்பிடுறாரு. தென் ஏவா இவர்கிட்ட வந்ததும் நீ என்ன நைட்டு நடந்த விஷயத்த அப்படியே என்கிட்ட ரெண்டு மறைச்சிடலான்னு நினைச்சியான்னு கேட்டுட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இந்த மாதிரி வேலையை பார்த்திருப்ப, மற்ற இளவரசர்கள் எல்லாம் அதை பண்ணாங்கன்றதுக்காக நீயும் அதை பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்ட ஏவாவும் நீங்க மறுபடியும் அதே விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க, எப்ப பாரு பையன் பொண்ணுன்ற கம்பாரிசன், இதை நான் இன்னும் எத்தனை தடவை கேட்கணும்னு ஏவா கோவப்பட இவரோ நீ ஒரு பொண்ணு அதை நீ ஏத்துக்கோன்னு சொல்றாரு. அதுக்கு ஏவாவும் நான் பொண்ணுதான்றத நான் ஏத்துக்கிறேன், ஆனா நீங்க எப்போ அதை ஏத்துக்க போறீங்கன்னு கேட்டுட்டு ஏன் உங்களால உங்க வாரிசு ஒரு பொண்ணுன்றத ஏத்துக்க முடியலன்னு கேக்குறா. அப்புறம் நாம கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோன்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு இப்ப நான் டாவின் சிட்டிக்கு போறேன், அந்த கூடிய சீக்கிரத்திலேயே நான் யாருன்றத உங்ககிட்ட ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. கற்பனா இப்ப இங்க சக்ரி ராஜாவோட பட்லரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தென் அவரும் சக்ரிய கிராஸ் பண்ணி போறப்ப சக்ரி அவரை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாமான்னு கேக்குறான். அப்புறம் இவன் நான் சரண் எங்க இருக்காருன்றத நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு இவரு கேக்குறாரு. அதுக்கு சக்ரியும் மகாராஜா இளவரசர் கனினுக்கு தானே சரண் எடுக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு, பட் நான் ஒன்னும் இளவரசர் கிடையாடே, சோ என்கிட்ட நீங்க சொல்லலான்னு சொல்ல இவரும் நீங்க சொன்ன 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு இப்போ நான் கிளம்பலாமான்னு கேக்குறாரு. தென் அவர் அங்க இருந்து போறப்ப சக்ரியும் அவரு பின்னாடியே போயிட்டு இப்ப நீங்க எங்க போறீங்க சரண பாக்கவா, நானும் உங்க கூட வரட்டுமான்னு கேட்டுட்டே போறான். கற்பனா இப்ப சக்ரி இங்க தனியா நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப நம்ம அவ்வளவு கெஞ்சியும் அந்த ஆளு வாயவே திறக்க மாட்டேன்ட்டாரேன்னு சொல்லிட்டு வர அங்க ஒருத்தன் யாருக்கோ சாப்பாடு கொண்டு போறத சக்ரி பாக்குறான். தென் சக்ரி இவனை நிறுத்தி இது யாருக்காகன்னு கேட்க இவனும் இதுக்கு இங்கோட பட்லருக்காகன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். தென் சக்ரியும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே குதிரைங்க இருக்கிற செட்டருக்கு வரான். அப்ப இவனும் சட்டம் கேட்டு திரும்பி பார்க்க சக்ரி ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டு குதிரை மாதிரி கத்துறான். தென் இவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி யாரும் இல்லாத நேரத்துல அந்த செட்டருக்குள்ள வரான். அப்ப சரண் இவன் பின்னாடி இருந்து சக்ரின்னு கூப்பிடவும் இவன் பயந்துடுறான். அப்ப சரணும் நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச, நீ ராயல் அட்டெண்டன்ட்ட ஃபாலோ பண்ணிட்டு வண்டியான்னு கேட்க இவனும் இளவரசர் உங்களை நினைச்சு கவலையில இருக்காரு, அதனால அவரு உங்களை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னாருன்னதும் அதை கேட்டு சரணும் நீ இளவரசர் கிட்ட என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்ல இப்ப அவரு ட்ரைனிங்ல தான் போக்கஸ் பண்ணணும், அப்புறம் அவரை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுன்னு சொல்ல சக்ரியும் என்ன கேர்ஃபுல்லா இருக்கணுமான்னு கேக்குறான். அதுக்கு சரணும் இந்த நாட்டுல ஏகப்பட்ட கோச் இருக்காங்க, பட் அதுல இந்த ஒரு ஆள் மட்டும்தான் அவைலபிளா இருக்கான், சோ இது பிரின்ஸ் ரசாட்டாவோட வேலையா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு சக்ரியும் எனக்கு நல்லா புரிஞ்சது, நான் இளவரசரை பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க இருக்கிற இடத்த பத்தி நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றான். தென் சக்ரி அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு நீங்க உண்மையிலேயே இந்த இடத்துல நல்லாதான் இருக்கீங்களான்னு கேட்க சரணும் ஆக்சுவலி எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, ஜஸ்ட் என்னால வெளியே போக முடியாது அவ்வளவுதான்னு சொல்லிட்டு மகாராஜா எனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் எல்லாம் தரலன்னு சொல்றான். தென் அவன் அவனோட ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி சக்ரி நீ இளவரசரை எங்கேயும் தனியா விட்டுறாத, அவரு கூடவே இருந்து நல்லா பாட்டுக்கோன்னு சொல்லிட்டு போறான். கற்பனா அடுத்த நாள்ல இருந்து கனினோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஜோ கனின் கிட்ட நீங்க நல்லா பண்றீங்க இளவரசேன்னு சொல்ல கனினும் அந்த ஸ்வாட சக்ரி கிட்ட கொடுத்துட்டு இவன் அந்த சோஃபால போய் உட்காந்து தண்ணி குடிக்கிறான். அப்ப ஜோ கனின் கிட்ட உங்களோட பெரிய ஸ்ட்ரென்த் ஸ்பீடுன்றத நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல கனினும் எனக்கும் அது தெரியும்னு சொல்றான். அப்புறம் இவனும் ஆனா உங்களோட வீக்னஸ் என்னன்னா உங்களோட எனர்ஜி சீக்கிரமா போயிருது அண்ட் உங்களோட ஸ்கில்லும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, சோ இதுக்கப்புறத்துல இருந்து நாம உங்களோட ட்ரைனிங்கை இன்னும் அதிகப்படுத்தி ஆகணும்னு சொல்றான். அப்படி இவன் கனின் கிட்ட சொல்லிட்டு இருக்க சக்ரி அவனை சந்தேகத்தோட பாக்குறான். கற்பனா அன்னைக்கு நைட்டு கனின் அவனோட ரூம்ல உட்காந்து அவனோட காலை அமுக்கிட்டு இருக்க இன்னைக்கு ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமா இருந்ததா இளவரசேன்னு கேட்டுட்டு சக்ரி அவனுக்காக டீ கொண்டு வந்து வைக்கிறான். தென் கனினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த டீயை குடிச்சிட்டு இருக்கிறப்ப சக்ரியும் இன்னைக்கு நீங்க ஃபுல்லா பிராக்டிஸ்ல பிஸியா இருந்தனால என்னால உங்ககிட்ட ஒரு நியூஸை ஷேர் பண்ண முடியலன்னு சொன்னதும் கனின் அந்த டீ கப்பை கீழே வச்சுட்டு நீ சரணை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேக்குறான். அதுக்கு இவனும் ஆமான்னு சொல்லிட்டு அவரு இப்ப நல்லாதான் இருக்காரு, சோ உங்களை அவரை நினைச்சு கவலைப்பட வேண்டாம்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களை ட்ரைனிங்ல போக்கஸ் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு அதோட உங்களை கேர்ஃபுல்லா இருக்க சொன்னாரு இளவரசேன்றான். அதை கேட்டு கனினும் நான் அவனை பார்க்க முடியாதான்னு கேட்க சக்ரியும் நீங்க அங்க யாருக்கும் தெரியாம போனாலும் கண்டிப்பா மாட்டிப்பீங்க, அதுக்கப்புறமா பனிஷ்மெண்ட் இன்னும் அதிகமாகும்னு சொல்லிட்டு சோ இப்போ உங்களால அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்றான். கற்பனா அடுத்த நாள் இவனுக்கு ஆர்ச்சரி ட்ரைனிங் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஜோ
பண்ணி காட்ட அடப்பாட்டு கணினும் பண்றான். அண்ட் கணின் எத்தனை தடவை ஷூட் பண்ணாலும் இவன் மறுபடியும் பண்ணுங்கன்னு அடியே சொல்லிட்டு இருக்கான். அண்ட் கணினும் அவனுக்கு கை வலி வர வரைக்கும் ஷூட் பண்றான். அட சக்கரி பார்த்துட்டு போட்டோ நிறுத்துங்கன்னு கத்திட்டு இப்படி பண்றனால அவருக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சக்கரி ஜோவை திட்டுறான். அப்புறம் இவன் கணின் கிட்ட இருந்து அந்த வில்லையும் அம்பையும் வாங்க இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலான்னு கணின் சொல்றான். அதுக்கேட்டு ஜோவும் ஆனா இன்னைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்ல கணினும் ஆனா என்னால இதுக்கு மேல முடியாது, அவன் அப்புறமா இதை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்ப ஜோ கணினோட கைய பிடிச்சி ஸ்டாப் பண்ண கணின் அவன் கைய தட்டி விட்டுட்டு உன்னை நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்கன்னு கேக்குறான். அடுக்க இவனும் என்ன மன்னிச்சிருங்க இளவரசே, இது வரைக்கும் யாரும் என்னோட கமெண்ட்ஸ் இப்படி மீறினது இல்லன்னு சொல்ல அதே மாதிரிதான் நான் சொல்றதையும் இது வரைக்கும் யாரும் கேட்காம இருந்தது இல்லன்னு கணின் சொல்லிட்டு நான் என்னால இதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு சொன்னேன், எனக்கு ஏதாச்சும் அடிபடணும்னு நீ ஆசைப்படுறியான்னு கேட்க இவனும் கணின் கிட்ட தலை வணங்கி சாரி சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா கணினும் சக்கரியும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கற்பனா இப்ப இவங்க 2 பேரும் லைப்ரரியில இருக்காங்க. சக்கரி கணினுக்கு கிளாஸ் எடுக்க தேவையான புக்ஸை எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க இது வினோதமா இருக்குன்னு கணின் சொல்றான். அதை கேட்டு சக்கரியும் நீங்க எதை பத்தி சொல்றீங்க இளவரசன்னு கேட்க அதுக்கு கணினும் நான் இந்த இடத்துக்கு வந்து இளவரசரா ஆனதுல இருந்து எனக்கு ஒரு தடவை கூட இந்த மாதிரி ஃபீல் ஆனது இல்லன்னு சொல்ல சக்கரியும் நீங்க ஜோவை பத்தி சொல்றீங்களா இளவரசன்னு கேக்குறான். அதுக்கு கணினும் ஆமான்னு சொல்லிட்டு உனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுதான்னு கேட்க இவனும் ஆமா இளவரசரே, அவன் நடந்துக்கிற விதத்துல ஒரு சின்சியாரிட்டியே தெரியல, பட் நீங்க அதை நினைச்சுலாம் கவலைப்பட வேண்டாம், நான் உங்ககிட்ட எந்த ஒரு ஆபத்தையும் நெருங்க விட மாட்டேன்னு சொல்றான். தென் இப்ப நாம நம்மளோட கிளாஸ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க கணினும் அந்த சேர்ல வந்து உட்கார்றான். அதுக்கப்புறமா சக்கரி அந்த ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணி கிளாஸ ஸ்டார்ட் பண்றான். அதே நேரத்துல இப்ப இங்க ஏவா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் இதுக்கு மேல வேற ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு இவன் மீரா கிட்ட கேட்க இவளும் இளவரசி உங்களோட ஸ்கில்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு, பட் நீங்க இன்னும் ஒரு இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல கரெக்டா ரெஸ்ட் எடுக்கணும், அண்ட் இப்போட அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரம்னு சொல்ல அதை கேட்டு ஏவாவும் ஆனா எனக்கு இப்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டாம்னு சொல்ல வரா. பட் அதுக்குள்ள இவளும் இளவரசி நீங்க உங்களே ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல ஏவாவும் அது என்னால முடியாது, மறுபடியும் என்னோட அப்பா என்கிட்ட அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்றா. கற்பனா அடுத்த நாள் கணின் பேலஸ்க்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு கார்டனுக்கு பிராக்டிஸ் பண்ண வரான். இந்த இடத்துல பிராக்டிஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும்னு கணின் சொல்ல சக்கரியும் ஆச்சரிய காம்படிஷனும் இந்த மாதிரி இடத்துல தான் நடக்கும், சோ நீங்க இங்க ட்ரைனிங் எடுக்கிறது பெர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க கணின் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு சரண் இங்க தான் ஒர்க் அவுட் பண்றதுக்கு வருவான்னு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையானு கேட்க அதுக்கு சக்கரியும் மிஸ்டர் சரணான்னு கேட்டுட்டு நான் அப்பவே இதை பத்தி நினைச்சேன் இளவரசரேன்னு சொல்லி சிரிக்கிறான். அப்புறம் சக்கரி ஜோவை பாட்டு இவன் கிட்ட ஏதோ சரியில்லாத மாதிரியே தோணுதுன்னு சொல்ல கணினும் சரி நான் பாத்துக்கிறேன்னு சிக்னல் காட்டுறான். அப்ப ஜோ கணின் கிட்ட ஒரு புது வில்ல தூக்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல கணினும் இல்ல ஏதோ வில்லங்க இருக்குமோன்னு நினைச்சிட்டு எனக்கு என்னோட பழைய வில்லு தான் வேணும்னு கேக்குறான். அப்புறம் ஜோ கணின் கிட்ட அவன் கேட்ட வில்ல தண்டதுக்கு அப்புறமா ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப கணின் வானத்தை பாட்டு ஏம் பண்ணிட்டு இப்போன்னு சொல்ல ஜோ ஒரு பட்டனை பிரஸ் பண்ணவும் வானத்துல ஒரு பிளேட் பறக்குது. அந்த கணின் அட கரெக்டா ஏம் பண்ணி ஷூட் பண்றான். இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் நல்லா போகுது. அதே நேரத்துல இந்த வழியா சரண் ஜாகிங் பண்ணிட்டு வர அவன் அங்க கணின் இருக்கிறத பார்த்ததும் அவன் ஜாகிங் ஸ்டாப் பண்ணிட்டு கணின் பண்ற பிராக்டிஸ பாக்குறான். அதுக்கப்புறமா இங்க கணினுக்கு லைட்டா மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாகுது. அதனால கண்டினியூஸா அவனோட குறி மிஸ் ஆயிட்டே இருக்க அப்பவும் அவன் நிறுத்தாம அதை கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு கட்டத்துல அவன் நிக்கிறக்கே கஷ்டப்பட சக்கரி அட நோட்டீஸ் பண்ணிட்டு இளவரசி நீங்க ஓகேவான்னு கேக்குறான். அதுக்கு கணினும் நான் ஓகேடான்னு தலையாட்டிட்டு அவன் மறுபடியும் பிராக்டிஸ கண்டினியூ பண்ண கொஞ்ச நேரத்துலயே அவன் வாங்கி கீழே விழுந்துடுறான். அட பார்த்த உடனே சக்கரி கணின் கிட்ட ஓடி வந்துட்டு உடனடியா டாக்டரை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. சரண் இவங்க கிட்ட ஓடி வந்துட்டு இவனுக்கு என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு சக்கரியும் ட்ரைனிங் அதிகமா எடுத்துக்கிட்டனால மயங்கி விழுந்திருப்பாருன்னு சொல்ல சரண் அவன் கிட்ட கணின் இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஃபுல்லா செக் பண்ணு, இது பாய்சனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல சக்கரியும் அங்க இருக்கிற மத்த கார்ட்ஸ் கிட்ட நீங்க உடனடியா கிச்சனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறமா தான் சக்கரி அந்த இடத்துல ஜோ இல்லாத விஷயத்த நோட் பண்றான். அட கவனிச்சதும் இவன் அங்க இருக்கிற இன்னொரு கார்ட் கிட்ட நீ உடனே போய் அந்த ஜோவை தேடி கண்டுபிடின்னு சொல்லிட்டு இவனும் சரணும் கணினை பேலஸ்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கற்பனா இப்ப கணினோட ரூம்ல சரண் அவன் பக்கத்துல நின்னுட்டு இருக்க அந்த இடத்துக்கு கணினோட அப்பாவும் டாட்டாவும் அவனை பார்க்க வராங்க. அப்ப சக்கரி மகாராஜா இப்ப இளவரசர் சேஃபா தான் இருக்காரு, ஆனா இன்னும் அவரே கண்ணு முழிக்கலன்னு சொல்ல இவன் கிட்ட பாய்சன் எப்படி வந்ததுன்னு பிரின்ஸ் தரின் கேக்குறாரு. அடுக்க சக்கரியும் இளவரசரே அந்த பாய்சன் இளவரசர் கணின் யூஸ் பண்ண வில்லுல இருந்திருக்கு, அதோட அளவு கம்மியா இருந்தாலும் அதுல இளவரசர் அதிக நேரமா இருந்திருக்காரு. பட் நல்ல வேலையா மிஸ்டர் சரண் பாய்சன் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டனால டாக்டர் உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. சப்போஸ் நம்ம பாய்சன் இருக்கிற விஷயத்த லேட்டா கண்டுபிடிச்சிருந்தா இளவரசரோட உயிரே போயிருக்கோன்னு சொல்லி அவன் மண்டிட்டு இதுல தப்பு என் மேலதான் மகாராஜா, நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன்னு சொல்ல அதுக்கு இவரோ இதுல பெரிய தப்பு நான் தான் பண்ணிருக்கேன், நான் அவனோட பேக்ரவுண்ட ஒழுங்கா செக் பண்ணி இருந்திருக்கணும்னு சொல்ல அதை கேட்டதும் அவரோட பட்லர் மண்டிட்டு இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னோட கவனக்குறைவு தான், சோ நீங்க எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க மகாராஜான்னு கேட்க அதை கேட்டு இவரோ நீங்க 2 பேரும் பனிஷ்மெண்ட் வேணும்னு கேக்குறீங்க, ஆனா சரண் அங்க வராம இருந்திருந்தா என் பேரனை காப்பாட்டி இருக்க முடியாது, சோ இப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதனால எந்த பயனும்
இல்லன்னு சொல்லிட்டு இவரு சரண் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீயே கனினோட கோச்சா இருன்னு சொல்றாரு. அதுக்கு சரணும் தேங்க்யூ மகாராஜான்னு சொல்ல பிரின்ஸ் டரின் சரண் கிட்ட நான் உன்னை நம்பி அவனை விடுறேன், நீ அவனை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இப்ப காம்படிஷன் நெருங்குறனால ஆபத்தும் அதிகமாகும்னு சொல்ல அடைக்கிட்டு சரணும் நான் பாத்துக்கிறேன் இளவரசின்னு சொல்றான். அப்ப ராஜா சரண் கிட்ட நீ எனக்காக இன்னொரு விஷயத்தையும் பாத்துக்கணும்னு சொல்ல சரணும் அவர் எதை பத்தி சொல்றாருன்றத புரிஞ்சுக்கிட்டு அட நான் பாத்துக்கிறேன் மகாராஜான்னு சொல்ல இவரும் எனக்கு எதிரா யாரு இருக்கான்னு உனக்கு தெரியும், சோனி அவங்கள சும்மா விட்டுறாடுன்னு சொல்றாரு. கற்பனா இப்ப சரண் ஜோவா பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு வரான். அப்ப அவன் கார்டு கிட்ட அவனை கவனமா கண்காணிச்சதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இவன் ஜோ கிட்ட பேசுறதுக்கு அவனோட செல்லுக்குள்ள போறான். தென் சரண் அவன் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு உன்னை யார் அனுப்புனதுன்னு கேட்க இவனும் இது எல்லாத்தையும் நானே தான் பண்ணேன்னு சொல்ல சரணும் மிஷன்ல ஃபெயில் ஆனவங்களுக்கு என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும், சோ ஒழுங்கா உண்மைய சொல்லிருன்னு கேட்க அப்பவும் இவன் இதுக்கு பின்னாடி யாரும் இல்லன்னு சொல்றான். அதை கேட்டு சரணும் சப்போஸ் உன்னை கொல்ல சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்ததுன்னா எங்களால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஏண்டிக்க இவனும் நான் சொல்றேன் பட் அதுக்கப்புறம் என்ன எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல சரண் அதுக்கு ரிப்ளை பண்ணாம நக்கலா சிரிக்கிறான். அதை கேட்டதும் ஜோ கடுப்பாயிட்டு கட்ட ஆரம்பிச்சிட சரண் வெளியே வந்துட்டு அந்த கார்ட் கிட்ட அவனை கவனமா பாட்டுக்கோன்னு சொல்லிட்டு போறான். கற்பனா அடுத்த நாள் ரமில் இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறப்ப கனினை பத்தின நியூஸ் ஏதாச்சும் வந்துடானு பேட்டாய் கிட்ட கேட்க அவனும் இப்போதைக்கு பிரின்ஸ் கனினோட கோச் மேல இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, ஆனா அதெல்லாம் சீக்கிரட்டா நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு இவனும் அப்போனா கனின் செத்து தானான்னு கேக்குறான். அதுக்கு பேட்டாயும் இளவரசரே நீங்க இந்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்ல இவனும் நீ கவலைப்படுற மாதிரியே தான் நானும் கவலைப்படுறேன், அவனோட சாவு என்னோட முட்டை ஃபன்னையும் எடுத்துட்டு போயிரோன்னு சொல்றான். கற்பனா இங்க சரண் ராஜா கிட்ட வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜான்னு சொல்ல அடுக்க ராஜாவும் இந்நேரத்துக்கு அவன் செத்துருப்பான்னு சொல்றாரு. கற்பனா இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. சரண் இங்க ஜெயிலுக்கு வந்து பாக்க அங்க யாருமே இல்ல, சோ இவன் வேகமா ஜோ இருந்த செல்லுக்கு வந்து பாக்க அங்க நிறைய ராயல் கார்ட்ஸ் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அண்ட் அந்த இடத்துல ஜோவை காணோம். கற்பனா இங்க மகாராஜா சரண் கிட்ட இது இதோட முடிஞ்சிடாது, சோ நீ சீக்கிரமா இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றத கண்டுபிடி அண்ட் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்றாரு. கற்பனா இங்க ஏவா கனினை பாக்குறதுக்கு அவனோட ரூம் கிட்ட வந்துட்டு இருக்க இன்னொரு வழியில இருந்து சக்ரி வந்து ஏவாவை பார்த்துட்டு இளவரசி ஏவான்னு கூப்பிட இவளும் கனின் இப்ப எப்படி இருக்கான் நான் அவனை பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல சக்ரியும் என்ன மன்னிச்சிருங்க இளவரசி, மகாராஜா யாரையும் இளவரசர் கனினை வந்து பாக்குறதுக்கு அலோவ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால இப்போ உங்களால இளவரசர் கனினை பார்க்க முடியாதுன்னு சொல்ல ஏவாவும் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு கிளம்புறா. அப்ப மீரா ஏவா கிட்ட எதுக்காக இவங்க உங்களை வெளியாள் மாதிரி நடத்துறாங்கன்னு கேட்க ஏவாவும் ஏன்னா நான் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவ கிடையாதுன்னு சொல்றா. கற்பனா இங்க கனினோட ரூம்ல சக்ரி கனின் பக்கத்துல உட்காந்துட்டு டயர்ட்ல தூங்கிட்டு இருக்க அங்க சரண் வந்துட்டு நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சக்ரியை அனுப்பி விட்டுட்டு இவன் கனின் பக்கத்துல உட்காந்துட்டு அவனோட கையை பிடிக்கிறான். அப்புறம் இவன் நைட்டு ஃபுல்லா கனின் பக்கத்துலயே தான் உட்காந்துட்டு இருக்கான். கற்பனா அடுத்த நாள் காலையில கனின் கண் முழிச்சதும் சக்ரி அவனை உட்கார வச்சுட்டு அவனுக்கு தண்ணி கொடுக்கறான். அதுக்கப்புறமா இளவரசரே இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்க அதுக்கு கனினும் எனக்கு தலை வலிக்குது அப்புறம் என் கண்ணும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னாச்சுன்னு கேட்க சக்ரியும் நீங்க பாய்சனால 2 நாள் ஃபுல்லா அன்கான்சியஸ்ல இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ண அம்புகள்ல தான் அந்த பாய்சன் இருந்திருக்கு, இதெல்லாம் அந்த ஜோவோட வேலைதான் இளவரசின்னு சொல்லிட்டு இப்ப நான் இங்க ராயல் டாக்டரை வர சொல்லட்டுமான்னு கேட்க கனினும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அப்புறம்னு ஆரம்பிக்க அதுக்குள்ள சக்ரி அவன் என்ன சொல்ல வரான்றத புரிஞ்சுக்கிட்டு மிஸ்டர் சரண் தான் இது பாய்சனா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் சந்தேகப்பட்டாரு, அது மூலியமா டாக்டருக்கு நிறைய டைம் சேவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்ப மிஸ்டர் சரண் இங்க வர சொல்லட்டுமான்னு கேட்க அதுக்கு கனினும் ஓகேன்னு தலையாட்ட சக்ரி அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி மிஸ்டர் சரண் நைட்டு ஃபுல்லா உங்க பக்கத்துலயே தான் உட்கார்ந்து இருந்தாருன்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்டு இவனும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க சரண் அங்க வந்துட்டு இளவரசரே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறான். இவனும் நீ மட்டும் இப்ப பாய்சனை பத்தி நினைக்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் என் அப்பா இருக்கிற இடத்துக்கு போயிருப்பேன்னு சொல்ல அதை கேட்டு சரணும் நான் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்றான். அதுக்கு கனின் ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்ல சரணும் இது என்னோட தப்புதான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சாரி கேக்குறான். அதுக்கு கனினும் இது எப்படி உன்னோட தப்பு ஆகும், உன்னதான் அவரு வேலையை விட்டு தூக்கிட்டாரேன்னு சொல்ல சக்ரி கனின் கிட்ட இளவரசரே மிஸ்டர் சரண் மறுபடியும் உங்களோட கோச்சா மாறிட்டாருன்னு சொல்ல அதை கேட்டதும் கனின் நிஜமாவான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறான். தென் சக்ரி அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா கனின் சரண் கிட்ட அவன் திரும்பவும் ராயல் கார்டா மாறினதுக்கு வெல்கம் பண்ண சரண் அதுக்கு ஸ்மைல் பண்றான். அடப்பாட்டு கனினும் உனக்கு சிரிக்கலாம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீ சிரிக்கிறப்ப அழகா இருக்கேன்னு சொல்றான். அப்புறம் இவன் சரணோட கைய பிடிச்சி அவன் கணத்துல வச்சுட்டு சக்ரி நீ இங்க இருந்தத பத்தி என்கிட்ட போய் சொல்லல, எனக்கு இந்த டச் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இவன் சரணோட கைய ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா சரண் கனினோட கைய பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் என் உயிரை கொடுத்து உன்னை பாதுகாப்பேன்னு ப்ராமிஸ் பண்றான். அதுக்கப்புறமா அந்த நாள் ஃபுல்லா சரண் கனின் பக்கத்துலயே தான் இருக்கான். கற்பனா அன்னைக்கு நைட்டு கனின் சரண் கிட்ட இன்னைக்கு நான் நிறைய தூங்கிட்டேன், சோ இப்ப நான் தூங்க மாட்டேன்னு அடம் பிடிக்க சரணும் ஏந்துச்சு கனினுக்கு போட்டி விடுறான். அப்ப கனினும் ஏஞ்சி உட்காந்துட்டு நான் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டேன்னு சொல்ல சரணும் அது நல்ல விஷயம் தான், பட் நீ இன்னமும் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனை படுக்க வைக்கிறான். அப்ப கனினும் இப்ப எனக்கு சரியாயிட்டனால இதுக்கப்புறம் நீங்க இருக்க மாட்டேன்னு கேட்க சரண் அதுக்கு எந்த ரிப்ளைவும் பண்ணாம அங்க இருந்து போறான். அப்ப கனின் அவன் கைய பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு நீ இதுக்கு
அதுக்கப்புறம் என்னோட ராயல் கார்டா இருக்க தேவையில்ல, நாம ஒன்னா அடுத்த லெவலுக்கு போலான்னு சொல்லிட்டு இவன் அந்த விஜய்ட்ட விலக்கி விட்டுட்டு சரணோட கைய பிடிச்சு நீ என்ன இந்த இடத்துல எல்லாம் டச் பண்ணணும்னு சொல்லி அவன் கைய பிடிச்சு காட்டுறான். அதுக்கப்புறமா கனின் சரண் கிட்ட நீ உன்னோட லைனை கிராஸ் பண்ணலான்னு சொல்ல சரணும் நான் அப்படி பண்ணான்னு ஆரம்பிக்க அதுக்குள்ள கனின் இங்க நாம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம்னு சொல்றான். அதுக்கப்புறமா 2 பேரும் கேஸ் பண்ண சரண் அதை ஸ்டாப் பண்ணிட்டு உனக்கு இன்னமும் எமிலியன் கேஸோட கடன் ஞாபகம் இருக்கான்னு கேட்க கனினும் நான் அதை எப்பவும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சரணை கேஸ் பண்றான். அதுக்கப்புறமா சரண் கனின் முன்னாடி மண்டிட்டு உட்காந்துட்டு அவன் கிட்ட பர்மிஷன் கேட்க அதுக்கு கனினும் பர்மிஷன் தந்துடுறான். அண்ட் அதுல இருந்து இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆக இந்த எபிசோட் 7 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.